வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இமாச்சல பிரதேசம் மற்றும் பஞ்சாபில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வான்வழியை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இமாச்சல பிரதேசத்திற்கு 1500 கோடி ரூபாய் மற்றும் பஞ்சாபிற்கு 1600 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என பிரதமர் அறிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் வாக்குப்பதிவு புதுடெல்லியில் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்கள் வாக்களித்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், இந்தியா கூட்டணி சார்பில் திரு சுதர்சன் ரெட்டி ஆகியோர் போட்டிக்களத்தில் இருந்தனர். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று மாலையே எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். நேபாளத்தில் டிஜிட்டல் தலைமுறையினர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் நேபாள பிரதமர் திரு கே.பி. சர்மா ஒலி பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்தியர்கள் நேபாள பயணத்தை ஒத்திவைக்கவும், ஏற்கனவே நேபாளத்தில் உள்ள இந்தியர்கள் அந்நாட்டு அதிகாரிகள் அறிவுரைகளை பின்பற்றி நடக்கவும் அறிவுறுத்தப்படுவதாக புதுடெல்லியில் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல் பிரதேஷ் சட்டமன்றத்தின் உறுதிமொழி குழுவினர் அதன் தலைவர் திரு சைலம் சினாய் தலைமையில் இன்று புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் ஆகியோரை சந்தித்து பேசினர். புதுச்சேரி மாநிலத்தின் சிறப்புகள் மற்றும் அரசின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி எடுத்துக் கூறினார். வளிமண்டல மேலடுக்கு மற்றும் கீழடுக்கு சுழற்சிகள் காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 15ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 17வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடர் அபுதாபியில் இன்றிரவு தொடங்குகிறது. இந்திய அணி நாளை தனது முதலாவது போட்டியில் UAE அணிக்கு எதிராக ஆட உள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.